யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்ல நடக்கக்கூடிய சார்ஜ் பேக்ஸை அக்செப்ட் பண்ணணுமா ரிஜெக்ட் பண்ணணுமா அப்படின்னு முன்னாடி ஒரு நடைமுறை இருந்துச்சு. அந்த நடைமுறையில ஒரு பெரிய மாற்றத்தை என்பிசிஐ கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றம் February 15, 2025 இருந்து அமலுக்கு வருது. அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இன்னைக்கு வீடியோல பார்த்துடலாம். டிரான்சாக்ஷன் கிரெடிட் கன்ஃபர்மேஷன், அதாவது டிசிசி அப்படின்னு சொல்லப்படுற இந்த சார்ஜ் பேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சார்ஜ் பேக்ஸை ப்ராசஸ் பண்றதுக்கு ஆட்டோமேட்டட் ப்ராசஸை, அதாவது அது அக்செப்ட் ஆகணுமா இல்ல ரிஜெக்ட் ஆகணுமா அப்படிங்கிறதுல ஆட்டோமேட்டட் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இது இதுக்கு முன்னாடி ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனை இனிமே பைபாஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காவே இந்த சார்ஜ் பேக்ஸ் எதர் அக்செப்ட் ஆகவோ இல்ல ரிஜெக்ட் ஆகவோ போகுது. இனிமேட்டு இது எப்ப நடக்கும் அப்படின்னா, பெனிஃபிஷியரி பேங்க்ல இந்த சார்ஜ் பேக்கான ரிக்வெஸ்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து வரக்கூடிய செட்டில்மெண்ட் சைக்கிள்ல இந்த சார்ஜ் பேக்ஸ் எதர் அக்செப்ட் ஆகவோ ரிஜெக்ட் ஆகவோ ஆகும். அந்த சார்ஜ் பேக்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல, ஏன்னா நம்மளுடைய வழக்கத்துல இதுக்கு பெயர் சார்ஜ் பேக்ஸ் அப்படிங்கிறது அபிஷியல் பெயரா இருந்தாலும் நம்மளுடைய பண்ணக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன் வழக்கத்துல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. ஸோ அதை பத்தி இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ சார்ஜ் பேக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம யூபிஐ மூலமா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிடுறோம், அந்த டிரான்சாக்ஷன் அப்ரூவ் ஆகி பேங்க்குக்கு செட்டில்மெண்ட்டும் ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான query-யை நம்ம கொடுக்குறோம், நம்மளோ இல்லைன்னா பெனிஃபிஷரியோ கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அதுதான் சார்ஜ் பேக்ஸ் சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் பேக்ஸ் எப்படி அப்ரூவ் ஆகணும், அது அப்ரூவ் ஆகணுமா, அக்செப்ட் ஆகணுமா இல்ல ரிஜெக்ட் ஆகணுமா அப்படிங்கிறது அந்தந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனோட தன்மையை பொறுத்தும், அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய, அதாவது சென்டருக்கும் ரிசீவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை பொறுத்தும் இருக்கும். உதாரணத்துக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த சார்ஜ் பேக்ஸ்ல என்னென்ன விதங்கள்லாம் இருக்கு அப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பேமெண்ட் யூபிஐல அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் காட்டுது, ஆனா அந்த டிரான்சாக்ஷனை நான் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த டிரான்சாக்ஷனை என்னால் ரெகனைஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் சார்ஜ் பேக் ஃபைல் பண்ணுவேன். இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு, இது தவறான முறையில இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் பேங்க் அப்ரோச் பண்ணி அந்த சார்ஜ் பேக்கை பண்ண சொல்வேன். ஸோ இந்த மாதிரி பேங்க் அப்ரோச் பண்ணி பண்ணும்போது, பேங்க்ல போய் கேட்கும்போது யார் பண்ணுவாங்கன்னா, யூபிஐ ஆப்லயே அதுக்கான எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியாம பேங்க் மூலியமா பண்ணுவாங்க. அப்ப பேங்க் அந்த சார்ஜ் பேக்கை இனிஷியேட் பண்ணுவாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் நம்ம பண்ண போறோம், ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஷாப்பிங் சைட்ல, அவங்களுக்கு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம யூபிஐ மூலியமா அவங்களுக்கான அந்த ப்ராடக்ட்கான பணத்தை கட்டிடுறோம், ஆனா அந்த ஐட்டம் அன்டெலிவர்டா இருக்கு, மணி போயிடுச்சு, பட் ஐட்டம் அன்டெலிவர்டா இருக்கு அப்படிங்கும்போது சார்ஜ் பேக் கொடுப்பாங்க. இல்ல தவறுதலா ஒரே டெக்னிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரே டிரான்சாக்ஷன் ரெண்டு வாட்டி ப்ராசஸ் ஆயிடுச்சு, யூபிஐல ஒரே டிரான்சாக்ஷன் ரெண்டு வாட்டி ப்ராசஸ் ஆயிடுச்சு, டூப்ளிகேட் ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டாவது டிரான்சாக்ஷனை நம்ம சார்ஜ் பேக் கொடுத்து ரிவர்ஸ் பண்ணலாம். இதுவும் அல்லாம ஒரே டிரான்சாக்ஷன் ஐடி கொண்ட ஒரே ஒரு டிரான்சாக்ஷன்லயே ரெண்டு வாட்டியோ இல்ல தவறுதலான அமௌண்ட்டோ எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கும் போதும் இந்த சார்ஜ் பேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் சார்ஜ் பேக்ஸ் வரக்கூடிய மோஸ்ட் காமன் இஷ்யூஸ். அப்போ சார்ஜ் பேக்குக்கும் ரீஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரீஃபண்ட் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ரீஃபண்டுங்கிறது அந்த கஸ்டமரும் யார் மணி அனுப்புனாங்களோ அந்த பிசினஸ் ஓனரும் அந்த கஸ்டமரும் பேசி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இல்லை ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு அதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரிட்டர்ன் பண்றது, ஒரு டேமேஜ் ப்ராடக்ட்டுக்காகவோ இல்ல ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணாம ரிட்டர்ன் பண்றதுக்காகவோ கொடுக்கக்கூடியதா ரீஃபண்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் அப்படிங்கிறது எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம சென்டரும் ரிசீவருமே பேசி அவங்களே அதை மணியை திருப்பி கொடுத்துறதுங்கிறது ரீஃபண்ட். இப்போ சார்ஜ் பேக்குங்கிறது சென்டருக்கும் ரிசீவருக்கும் ப்ராப்பரான அந்த செட்டில்மெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் வரல, அவங்களுக்குள்ள வரல அப்படிங்கும் போது பேங்க் மூலியமாவோ இல்லை என்பிசிஐ, அதாவது யூபிஐ ஆப்ஸ் மூலியமாவோ இது சார்ஜ் பேக்ஸை ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஃபைல் பண்ணப்படுற சார்ஜ் பேக்ஸை முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, என்பிசிஐல இருந்து மேனுவலா இன்டர்வியூன் பண்ணி இந்த சார்ஜ் பேக்கை அக்செப்ட் பண்ணலாமா இல்ல ரிஜெக்ட் பண்ணலாமா, யார் பக்கம் இது இருக்கு, நியாயம் இருக்கு அப்படிங்கறத மேனுவலா இன்டர்வியூன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது மேனுவல் இன்டர்வென்ஷன்ல. ஏன்னா ஆல்ரெடி பை த டைம் மேனுவலா அவங்க அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்குள்ள என்ன ஆயிடும்னா, டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட் ஆயிடும். செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை ரிவர்ட் பண்ணும்போது அது எடுக்க சில கேசஸ்ல அது முடியாமலே போயிடும், சில கேசஸ்ல ரொம்ப ப்ரொலாங்டா அது டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால மேனுவல் இன்டர்வென்ஷனை முழுவதுமா தவிர்த்துட்டு ஆட்டோமேட்டடாவே அது அக்செப்ட் ஆகணுமா ரிஜெக்ட் ஆகணுமாங்கிறத இனிமேட்டு என்பிசிஐ டிசைட் பண்ற மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டட்னால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ஜ் பேக் நம்ம குவிக்கா இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ஸ் இருக்கு, இல்லைன்னா ப்ராப்ளம் என்னுடைய டிரான்சாக்ஷன் ஏதோ சஸ்பீஷியஸா இருக்கு அப்படிங்கும்போது குவிக்கா நம்ம ஆக்ஷன் எடுத்து சார்ஜ் பேக் ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமாவே அந்த டிரான்சாக்ஷன் ரிவர்ட் ஆயிடும். ஸோ நம்ம பயந்துட்டு இருக்க வேணாம், என்னோட பணம் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேணாம். ஏன்னா செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செட்டில்மெண்ட் ஆயிரும், அப்புறமா மேனுவல் இன்டர்வென்ஷன் பண்ணி அதை பண்றது பெரிய சிக்கலான ப்ராசஸ். பட் இப்போ செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டக்குன்னு அந்த சார்ஜ் பேக்கை அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதனால ஃப்ராட் தனமாவோ இல்ல ஏமாறுற விதமாவோ இல்ல உங்களுக்கே தெரியாம யாராவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அதன் மூலியமா நீங்க பணத்தை இழக்காம ரொம்ப குவிக்கா உங்களுக்கு நீங்க லூஸ் பண்ண
பணத்தை ரொம்ப குவிக்கா வந்து சார்ஜ் பேக் கிளைம் பண்ணி ரிவர்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ராப்ளம் மேனுவல் இன்டர்வென்ஷன்ல என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி வந்து அந்த சார்ஜ் பேக்கை ரீஃபண்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, ரீஃபண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற விஷயங்களை அவங்க வந்து விசாரிக்காம சார்ஜ் பேக்கை ப்ராசஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து தேவையில்லாத இன்னொரு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற முறையில பேங்க்குக்கோ இல்ல கஸ்டமருக்கோ வந்து ஆர்பிஐ ஃபைன் பண்ணுவாங்க, அதாவது பெனால்டி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத பொறுத்து, என்ன மாதிரியான யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத பொறுத்து, ஒரு பிசினஸ் டு பிசினஸ் டிரான்சாக்ஷனா, ஃபாரின் நிறுவனங்களுக்கு நீங்க யூபிஐ மூலமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனா அப்படிங்கறத பொறுத்து இந்த பெனால்டி வந்து வரும். ஏன்னா ஆல்ரெடி இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் ஆயிடுச்சு, அதை கவனிக்காம வந்து ரீஃபண்ட் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சார்ஜ் பேக் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு மேனுவல் இன்டர்வென்ஷன் கொடுத்து அவங்க இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பெனால்டி வரும். ஸோ இதையும் தவிர்க்கிற விதமா இந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டம் என்ன பண்ணும்னா, முதல்ல ஆல்ரெடி சார்ஜ் பேக் கொடுத்துருக்காங்களா, ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத ஆட்டோமேட்டடா செக் பண்ணி அது வந்து சார்ஜ் பேக் ஃபைல் பண்ணும். ஸோ இதனால கஸ்டமர்ஸுக்கு இது வந்து எல்லா விதத்திலையும் பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பேக்ஸ் வந்து வேகமா ப்ராசஸ் ஆகும். இன்னொன்று சார்ஜ் பேக்ஸ் ப்ராசஸ் ஆகிறதுல வரக்கூடிய தவறுகள், அதனால நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பெனாலிட்டிஸ் ஆர் ஃபைன்ஸ், இதை வந்து நம்ம சுத்தமா கஸ்டமர்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற விதமா இந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸை ரோல் அவுட் பண்ண போறாங்க. February 15, 2025 இருந்து ரோல் அவுட் ஆயிடும். பட் நமக்கு கஸ்டமர்ஸ் ஆன நமக்கு பேங்கிங் ஆப்ஸ்லயோ யூபிஐ ஆப்ஸ்லயோ ஃப்ரண்ட் எண்ட்ல நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து எப்பயும் போலதான் நார்மலா தான் சார்ஜ் பேக்ஸை ஃபைல் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டடா நடக்குதா, மேனுவலா நடக்குதா அப்படிங்கிறதுக்கான எந்த அறிகுறியும் நமக்கு ஆப்ஸ்ல காட்டாது. பட் இந்த ப்ராசஸ் வந்து பேக் எண்ட்ல இது வந்து ஆட்டோமேட்டடா ரோல் அவுட் ஆக போகுது. ஸோ இனிமேட்டு சார்ஜ் பேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது அது அக்செப்ட் ஆகிறதோ ரிஜெக்ட் ஆகிறதோ ரொம்ப குவிக்கா நடக்கும். அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ஆன் த ஹோல் ஸ்மூதா வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.